ஃப்ரம் 1/4/2019 அமெண்ட் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 9(4) லைவ்ல தான் இருக்கு. ஆனால் நோட்டிஃபைடு பர்சன் சில நோட்டிஃபைடு கிளாஸ் ஆஃப் பர்சன் கிளாஸ் ஆஃப் குட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னு இது வரைக்கும் ப்ரொமோட்டருக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆயிருக்கு. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7/2019 நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ப்ரொமோட்டருக்கு மட்டும் அவர் வந்து ஆர்சிஎம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து வாங்கினால் கட்டணும். அது எப்போனா 3 கேட்டகரியாக இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டினாக கேட்டு வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, இல்லை நான் ஃபர்ஸ்ட் அந்த 3 சொல்லிடுறேன், சொல்லிட்டு அதில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரொமோட்டர் அவர் 1%, 5%, ஸோ இந்த ரெரா இருக்குல்ல, ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர் 1%, 5% 2 கன்ஸ்ட்ரக்ஷனல் ரேட் அவர் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த டாக்ஸ் ரெஜிம் ஆட் பண்ணக்கூடிய ஒருத்தர் மினிமம் 80% வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து தான் அவரோட டோட்டல் இன்புட் அண்ட் இன்புட் சர்வீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி அந்த 80% குறையிறப்போ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை அவர் ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் கட்டணும், ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 70% தான், 1 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்ட் வேல்யூ, அவர் 70 லட்சத்துக்கு தான் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வாங்கியிருக்காரு, 30 லட்சம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வாங்கியிருக்காருங்கிற பட்சத்தில் மினிமம் 80% வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் தான் இருக்கணும். அப்படி இல்லைனா ஆர்சிஎம் கட்டணும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் 10 லட்சத்துக்கு அவர் ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் டேக்ஸு அவர் கையில் இருந்து கட்ட வேண்டும், ஓகேங்களா? ஐடிசியும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதுதான் ப்ரொமோட்டருக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன். செகண்ட் சுச்சுவேஷன் என்ன, அவர் சிமெண்ட் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து வாங்கினாருன்னா இந்த லிமிட்லாம் பர்சன்டேஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. 1 ரூபிக்கு இருந்தாலுமே அவர் டோட்டல் ஃபிகருக்கு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து வாங்கக்கூடிய டோட்டல் சிமெண்ட்டுக்கு 28% ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் கட்டணும், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மூணாவது கண்டிஷன் வந்து கேபிட்டல் குட்ஸ். சேம் அவர் கேபிட்டல் குட்ஸும் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து வாங்கினால் அவர் ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் கட்டணும், ஓகேங்களா? ஸோ இந்த 3 கண்டிஷன் 3 சுச்சுவேஷன் ப்ரொமோட்டருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் என்ற செக்ஷன் 9(4) இப்போ வரைக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த ப்ரொமோட்டர் வந்து 80%க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டார், ஓகேங்களா? 80%க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டார். இன்புட் சர்வீஸ் எல்லாமே சேர்ந்து 80%க்கு மேலே வந்திருக்கு. ஆனால் அவர் ஒரு கேபிட்டல் குட்ஸை ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ ஆர்சிஎம் வருமா வராதா, இதான் கொஸ்டின் அண்டர் செக்ஷன் 9(4)ல். 80% லிமிட்டை அது ஒரு கை ஷேக் ஆகுது சார். ஷேக் பதட்டமாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கை கெட்டியாக பிடிச்சிருக்கேன். அதனால தான் ஒரு கை மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஓகே. ஸோ இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். சார் கிருஷ்ணமூர்த்தி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்சிஎம் கேபிட்டல் குட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும்னு கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ 80%க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, அப்பவும் அப்ளிகபிள் ஆகுமா? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணவா? ஓகே சார், அதாவது ஒரு ப்ரொமோட்டர் 80%க்கு கம்மியாக அதாவது அவரோட டோட்டல் இன்புட் அண்ட் இன்புட் சர்வீஸ் பர்ச்சேஸில் 80% மினிமம் 80% வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் தான் வாங்கணும். ஸோ அவர் வந்து 80%க்கு மேலே ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து வாங்கிட்டாரு. ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிம்பரோ ஏதோ ஒன்று 1 லட்ச ரூபாய்க்கு அவர் கேபிட்டல் குட்ஸாக வாங்கி வைக்கிறார். அந்த ஜல்லடையோ ஏதோ ஒன்று ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் வந்து அவர் கைத்தொழில் செய்யக்கூடிய ஒரு பர்சன்ட் வந்து ஒரு மெட்டீரியலை வாங்கி வைக்கிறார். அதோட வேல்யூ 1 லட்சம், 10,000 கூட வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் குட்ஸாக வாங்குறாரு, கேபிட்டல் குட்ஸாக அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட் 10,000 கூட வாங்குறாரு. ஸோ அவர் 80% லிமிட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த 10,000 ரூபாய்க்கு வந்து ஆர்சிஎம் கட்டணுமா வேணாமா? ஓகே, நானே ஆன்சர் சொல்லிடுறேன்.
கண்டிப்பாக கட்டணும். ஓகேங்களா? ஸோ அந்த 80% லிமிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்புட் அண்ட் இன்புட் சர்வீஸ் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கேபிட்டல் குட்ஸை யூஸ் பண்ணலை. ஸோ ஒரு கேபிட்டல் குட்ஸ் வெறும் 10,000 வாங்கினாலும், சிமெண்ட் 10,000 வாங்கினாலும் அந்த லிமிட்லாம் கிடையாது. அவர் டோட்டலாக வாங்கின அமௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் பணம் கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த பில்டர்ஸ்க்கு எந்த மாதிரி நம்ம கைட் பண்ணா பெனிஃபிட் சார்? ஆக்ட் படி எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்? அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை சார், யாருக்கு சொல்றீங்க? இப்போ பில்டர் சார் கிளியரா கேட்கல. சாரி. இந்த ஜாயிண்ட் வவுச்சர்ல பண்றாங்க சார். அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஒருத்தருடையது, இவரு வந்து பில்டர். ஓகே. ஸோ ரெண்டு பேருமே ஜாயிண்ட் ஓகே, வவுச்சர். ப்ரொமோட்டருங்கிற கான்செப்ட் தான் சார். இது வந்து ரொம்ப டஃப்பான டாபிக், ஈஸியாக கேட்டீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ வந்து இதில் என்ன நடக்கும்னா, ப்ராக்டிக்கலாக வந்து லேண்டு ஓனர்கிட்ட இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஓகேங்களா? அதில் வேரியஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்டு. ஸோ அந்த லேண்டை இவங்க இங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுக்குறாங்க. இவங்க கட்டி சேல் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு ஃபிகர் கொடுக்குற மாதிரி அப்படி தான் மேஜராக நடக்கும். ஸோ ப்ரொமோட்டர் வந்து லேண்ட் அவரோட தான் இருக்காது. லேண்ட் ஓனர் வேற ஒருத்தர் இருப்பார். அவர் பில்டிங் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டோட்டலாக சேல் பண்ணி அவருக்கு ஒரு ஃபிகர் கொடுப்பாரு. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்டுங்கிறப்போ இதுக்கு அந்த ப்ரொமோட்டர் வந்து ஆர்சிஎம்ல கட்டுற மாதிரி ஒரு 18% டேக்ஸ். ஸோ இதுக்குமே ப்ரொமோட்டர் தான் கட்டணும். ஓகேங்களா சார்? அதாவது அந்த லேண்ட்லார்டுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் ப்ரொமோட்டர் தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி ப்ரொமோட்டர் அவர் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் அவர் என்ன மெத்தட் சூஸ் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான். 1% மெத்தடா, 5% மெத்தடா, 12% மெத்தடா, 18% மெத்தடா, அதை பொறுத்து இருக்கு. ஓகே. இப்போ இவர் அந்த லேண்ட்லார்டுக்கு கொடுக்குற பேமெண்ட்டுக்கு ஆர்சிஎம் பே பண்றது ஏதாவது ஐடிசி எடுத்துக்க முடியுமா? இல்லை, புரியல. இப்போ லேண்ட்லார்டுக்கு பில்டர் கொடுக்குற பணத்துக்கு ஆர்சிஎம் கட்டிட்டு அதை இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியுமா? அதான் சார், அவர் வந்து வித் ஐடிசி ஸ்லாப்ல இருந்தாருன்னா எடுத்துக்கலாம். அவர் 1%, 5% ஸ்லாப்ல இருந்தால் எடுத்துக்க முடியாது. எந்த ஐடிசியுமே கிடையாது. ஓகே. ஏன்னா அவர் என்ன செய்யறாருன்னா, லேண்ட்லார்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. எப்படின்னா அப்பவே கொடுக்கறது இல்ல, ஜஸ்ட் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அக்ரிமெண்ட். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த பிளாட்டை சேல் பண்றாங்க. சேல் பண்ற போது அதுல வர பேமெண்ட்டை வாங்கி தான் இவர அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்க போது அவர் ஜிஎஸ்டி வந்து 5% பண்ண முடியுமா, இல்ல 18 தான் பண்ணணுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன மெத்தட் பண்றாரு? நான் இப்போ இந்த ஒரு 10 நிமிஷம் அந்த ரியல் எஸ்டேட் இந்த ஆர்டிகல் வந்து லைட்டா சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட்ல வந்து மொத்தம் 6 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் நீங்க சொன்னது, அது வந்து ரெரால வருதா அப்படிங்கிறத ஸோ அந்த அந்த இதில் பார்க்கணும். செகண்ட் வந்து ஒர்க் கான்ட்ராக்ட். ஸோ ரெரா தவிர மீதி எல்லாமே ஒர்க் கான்ட்ராக்ட் தான். அடுத்தது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்டு, லாங் டேர்ம் லீசன்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து லேண்ட்லார்டு பண்ணக்கூடிய சர்வீஸ். அடுத்து ஒரு லேண்டோ இல்லை டெவலப்டு பிளாட்ஸோ இல்லை பில்டிங்காவோ சேல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ரெண்டிங் அண்ட் லீசிங் ஆஃப் இமூவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாமே ரியல் எஸ்டேட் செக்டாரில் உள்ளது. கடைசியாக லேபர் சப்ளை ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெரால அப்ளிகபிள் ஆகக்கூடிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அஃபோர்டபுள் செக்மெண்ட்டா, நான் அஃபோர்டபுள் செக்மெண்ட்டான்னு பார்க்கணும். அது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். அஃபோர்டபுள்னா 1% வித்தவுட் ஐடிசி, நான் அஃபோர்டபுள்னா 5% வித்தவுட் ஐடிசி. ஓகேங்களா? ஸோ இந்த அஃபோர்டபுள்னா என்னென்னா, 645 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்ததுன்னா 650 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வீடு இருக்கணும். வீடு எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும். அதே மாதிரி நான் மெட்ரோபாலிட்டன்னா நம்ம நார்மல் ஸ்கொயர் ஃபீட் வரல 968 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்து அதோட வேல்யூ 45 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் வந்து 1% அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நான் அஃபோர்டபுளுக்கு 5%. இது ரெண்டுக்குமே ஐடிசி கிடையாது. ஓகேங்களா? ஸோ எதனால இந்த கன்செஷன் ரேட் கொடுத்தாங்க அப்படிங்கிற பேசிக் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 1%, 5%, இன்னொரு ஒரு 5% இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். இந்த கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட்னா என்னன்னா, உங்களோட டோட்டல் அப்பார்ட்மெண்ட்டோட கார்பரேட் ஏரியாவில் 15%க்குள்ள சில கமர்ஷியல் கடைகளுக்கு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, இல்ல கடைக்கு நீங்க ஒதுக்கியிருக்கீங்க கமர்ஷியல். ஓகே. பிலோ 50%, 15%, 15%க்குள்ள இருந்தால் அது வந்து கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல 5% கொடுக்காங்க வித்தவுட் ஐடிசி. ஓகேங்களா? ஸோ அதே 15%க்கு மேலே போச்சுன்னா 12% வித் ஐடிசி. ஸோ இந்த 4 கான்செப்ட் தான் இருக்கு.
ஓகேங்களா? ஸோ இந்த 3 கான்செப்ட் 5% 1% வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு எதனால ரேட் கம்மியா வருது அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் சேல்ஸ் வந்து லேண்டும் இன்க்ளூட் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா, அது மட்டும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. வெளிய காமன் ஏரியாவும் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகும். கரெக்ட்டா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிளே கிரவுண்டா இருக்கலாம், ஸ்விம்மிங் பூலா இருக்கலாம். காமன் ஏரியாவும் அதோட வேல்யூவும் சேர்ந்து தான் இங்க இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த கன்செஷன் ரேட் வித்தவுட் ஐடிசி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. மற்றபடி 15% மேலே கமர்ஷியல் இருந்ததுன்னா உங்களுக்கு 12% தான் வித் ஐடிசி. ஸோ இந்த 12% மெத்தட் நீங்கள் போனீங்கன்னா தான் நீங்கள் அந்த ப்ரொமோட்டர் கொடுக்கக்கூடிய ஆர்சிஎம் கட்டினதை எடுக்க முடியும். அப்ப நான் அந்த ஆர்சிஎம் வந்து 12% தான் கட்டணும். இல்ல அந்த ஆர்சிஎம் ரேட் வந்து 18%. ஆர்சிஎம் நீங்க 18 கட்டணும். ஓகே. 12% கேட்டகரியில வரும்போது ஐடிசி நம்ம எடுக்கலாம். ஐடிசி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த 1% 5% வந்து கண்டிஷன் வந்து அது ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் அபார்ட்மெண்ட்டும் ரெரால கவர் ஆகியிருக்கணும். ஐடிசி எடுத்திருக்க கூடாது. 80% இன்புட் வந்து இன்புட்டும் சர்வீஸும் சேர்ந்து ரிஜிஸ்டர் பர்சன்ட்டாக பண்ணியிருக்கணும். 80% கம்மியாச்சுன்னா நம்ம முன்னாடியே எஃப்ஐக்யூல பார்த்த மாதிரி தான் அந்த பில்டர் வந்து 18% ஆர்சிஎம் கட்டணும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து பிலோ 80% பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. டாக்ஸ் ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜல்லிக்கு 5% தான், இன்புட் 5% தான், மணலுக்கு 5% தான் நினைக்கிறேன். ஸோ எம்சாண்டுக்கு 5% தான். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஆர்சிஎம் எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ரேட் 18% கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ப்ரொமோட்டர் ஆர்சிஎம் கட்ட வேண்டும் என்றால் அவரோட இன்புட் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் 18% தான். ஓகேங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லாமல் விட்டுட்டேன். சிமெண்ட்டாக இருந்தால் 28%, கேபிட்டல் குட்ஸாக இருந்தால் அந்த ரெஸ்பெக்டிவ் கேபிட்டல் குட்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் கவர் ஆகாத எல்லாமே ஒர்க் கான்ட்ராக்டில் தான் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் கான்ட்ராக்டு இந்த 3 தவிர மீதி எல்லாமே 18% தான். 3 என்னன்னா ஒர்க் கான்ட்ராக்ட் இன்வால்விங் ப்ரீடாமினேட்லி எர்த் ஒர்க், பூமியில் செய்யக்கூடிய வேலை தான் 75% இருக்கு. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிக்கு பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு மட்டும்தான் இந்த 12% இருக்கு. இது ஆஃப்ஷோர் ஒர்க் கான்ட்ராக்ட், இந்த ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுக்காக பண்ணக்கூடிய ஒர்க் கான்ட்ராக்ட் மட்டும்தான் 12%. அதுவுமே பூமி கடியில் தான் மேக்ஸிமம் நடக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அஃபோர்டபுள் அப்பார்ட்மெண்ட், ஸோ இதுக்கு 12% வித் ஐடிசி நம்ம மேலே பார்த்தோம்ல. ஸோ அந்த கான்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது வரும். மற்ற எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஒர்க் கான்ட்ராக்ட்டுக்குமே 18 ஆயிடுச்சு. 18/7/2022 18% ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம வித் ஐடிசி தான் எல்லாமே. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்டு இதுதான் வந்து லேண்ட்லார்டு நமக்கு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு என்ன அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறத இங்கே ஒரே செகண்ட் ஒரு 2 பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ் என்னன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடியே இல்லை அவர் எப்படி சொல்றது, புக் பண்ணது வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடியே அப்பார்ட்மெண்ட் புக் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட் எக்ஸம்டட். ஓகேங்களா? அன்புக் ஆகக்கூடிய புக் ஆகாமல் இருக்கக்கூடியது பிளாட்டுக்கு மட்டும்தான் அந்த ப்ரொமோட்டர் 18% ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் கட்டுவார். ஓகேங்களா? இது எனக்கு அப்புறமா டவுட்னா சார்ட்ட கேளுங்க, நான் அப்புறமா ஒரு சர்க்குலர் மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? அந்த சர்க்குலரில் இன்னும் கிளியராக இருக்கும், கண்டிஷன் வைஸ் இருக்கும்.